நரசிம்மாயிரா அவரை பார்த்தனே காலையில பார்த்தேன் நானு. ஓ நீ இப்ப அவரை பார்க்க வேண்டி வந்து இருக்கியா? ஏம்பா இப்படியா நேரா வடக்க போ. வடக்க போன உடனே மறுபடியும் தெற்க திரும்பு. ஆமா தெற்க வந்த உடனே மறுபடியும் கிழக்கு போ. மறுபடியும் மேற்கு வா. அங்கதான்பா இருக்குது பெருமாள் கோயில். அங்க பெருமாள் கோயில் பக்கத்து வீடு அவர் வீடுதான். ஆமாம்பா நீ போயிட்டு பாரு அவரை. திருவண்ணாமலை கோபுரம் முட்டோன்னு என்ன பையன் குமரி குமரி அம்பி அம்பி காஞ்சிபுரம் பக்கத்துக்கு அந்த ஊரு ஓத்தால சாரபாம்பு சாண போட்டு விளக்கோன்னு நல்ல பாம்பு போட்டு விளக்காடா. அபிஷ்டு பிளஸ் டூ பாஸ் அதெல்லாம் தெரியாதுடா. அடே கிச்சன் என்னடா மச்சான் ஐயர் மேலே கை வைக்கிற நீ நீ தீண்டப்படாதடா. நீ சூத்திரவாள் என்ன தேடிட்டு இருக்க? நீ தீண்டப்படாதடா. அந்த ஜலபுஷ்பம் சாப்பிடுவேன். அந்த கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிடுவேன். கதை பிடிக்காது எட்டிக்கோ. அப்ப நானா கறி முட்டை மீன் சாப்பிடுறேன். ஆமாடா நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஐயோ கோவிந்தோ கோவிந்தோ கதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதா அம்பி. அங்க என்ன பியா துண்ணு குண்டா குண்டா அந்த மதி வச்சு வச்சாங்களா? நானா நீ கதெல்லாம் அந்த புலாவசத்து வாடையே பிடிக்காது. அப்ப தூக்குல எடுத்து போட்டு அப்பலாம் தெரியல. அது நான் கிடையாது. அவர் வேறு ஒருவர். என்ன துண்ட வைச்சிட்டீங்க? நாங்க பால் பழம் நெய் மட்டும் தான் சாப்பிடுறோம். இன்னொரு பேசிக்கிறா இன்னொரு பேசிக்கிட்டு போறோம். நாங்க சுத்தமான பிராமணாடா. போறோம் உங்க ஆத்துல நீங்க அதெல்லாம் சாப்பிடுவேன். நம்ம ஆத்துல அதெல்லாம் கிடையாதுடா அம்பி. ஆத்துல வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுங்கிறாங்க. என்ன ஆத்துல கீத்துல நடக்கிறா? ஆறுனா கிரகண்டா. கிரகன் வீடு அது உங்க பாசி. அது ஆமா நான் சமஸ்கிருதம் படிக்கவா? என்ன சமஸ்கிருதம் படிச்சிட்டியோ? அம்மா உன் கல்யாணத்துக்கு கூட நான் தான் இருந்தேன். உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும் அப்பா? அந்த ஒத்த போக அடிச்சு விட்ட எந்த மயிர் வந்து உட்கார்ந்தாதே. மனைவிக்கு தாலி நான் தான்டா எடுத்து கொடுத்தியா? அதான் என் கையால எடுத்து கொடுத்தேன். என்ன கேக்குதோ? எப்படி உனக்கு நல்ல சௌக்கியமாடா? நான் கேக்குறேன் எங்க கொண்டாட்டி வீட்ல இருக்கறாங்க. நான் இருக்கு நீ ஏன் கவலைப்படுற? நீ என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி வச்சவன் நல்லபடியா நல்ல வழி காட்டுவேன்னு. ஓஹோ பஞ்சாங்கம் பாக்குறோம். ஆமா 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 அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. எனக்கு என்ன புரிய போகுது? அடே கிச்சான் எதற்காக ஆட்டு நோக்கி கிரிகிரிகிரின்னு வந்திருக்கேன்? மன்னர் வாழ உங்களை மறுபடியும் உத்தரவு. மன்னர் வாழ மறுபடியும் உத்தரவு. அத காலத்தாமம் செய்யலாமா? அந்த நரசிம்மா ஐயங்கார் என்று வெக்கமாக சொல்லு. நரசிம்மா ஐயர் நீங்க தான். ஆமா அப்ப நீங்க தான் வேணும் உங்களுக்கு. எதுக்கு? அவர் வந்து பாக்க சொல்றாரு. நடக்குது. ஐயா அப்பா பாத்துக்க. ஐயர் வா. ஆமா வாழ அவருக்கு கூட வாழ கிடையாது. ஏய் உயர்ந்தவா சாதியமே. அண்ணாபுரி எடுத்துக்காதவா. என்னடா? ஆகும்போதே தெல உடம்புல நான். அத தெரிஞ்சு. ராமம்மா ராமது எப்போ ஐச்சாரு? ஐச்சாரு விட்டுதாங்க. அட கிச்சான் மன்னர் வாள் இருக்காரா? மன்னர் வாள் இருக்கிறார்கள். பாரியால் இருக்காரோ? நம்ம பாடி போறாங்க போடல உனக்கே அதெல்லாம். டேய் பாரியால்லாம் மனைவிடா. உங்க வீட்ல இருக்கறங்க. அந்த போறே. உங்கமா பேச. ஏய் உங்க பாசி எனக்கு என்ன தெரியும்? கேட்டிக்கோடா. ஐயோ என்னடா இது? கேட்டிக்கோ. மூஞ்சவனே பாரு. டேய் வாட்ட குமரி ஏத்துறோம் என்னடா? எதுவனா பேசு மொத்த மூஞ்சில வெச்சு பேசாத. முகமா டேய் இந்த மூஞ்சி எடுத்துட்டு வெளிய வரலாமோன்னு. இந்த மூஞ்சிக்கே கோர சொல்லுங்க. ஓல காரிய உருப்புடுமாடா. என்ன கடினா போடா. இந்த மூஞ்சிய கோர சொல்றீங்க. ஆமா இந்த மூஞ்சிய கோர சொன்னோம்னா வர போற மூஞ்சில பார்த்தா பண்ணுவீங்க. எப்படி இருக்கும்?
வர போறாங்க. காரணம் என்ன? எனக்கு மகன் பிறந்தார். மகனுக்கு சிவமணி என பெயர் வைத்தது. பஞ்சாங்கம் பார்த்தது நான் தான். பாட்டி ஜாதகமும் எழுதினேன். ஆமாங்க. அவன் வெளிநாடு போறான். நாளை திரும்புகிறான். நாளை வருகிறான். அவனுக்கு திருமணத்தை முடிக்கலாமா இல்லை இந்த மதுமகனாவல் நாட்டை முடித்து வைக்கலாமா என்று முடியல. அப்படியா? ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஜாதகத்தை சிறப்பாக கணித்து சொல்லிடுறேன். அப்படியாகட்டும். பகவானை சேவித்து கையிலே இருந்து ஜாதகம் கீழே விழுந்துவிட்டது. எனக்கு அப்படியே திக்குன்னு வருது. கவலைப்படாது. அப்படியே பார்த்து சொல்லிடுறேன். பாருங்க. இவன் எங்க நிக்கிறான், அவன் அங்க நிக்கிறான், அம்மா எங்க நிக்கிறான். சொல்லுங்க. குரு, ராகு, கேது, சந்திரன் இவெல்லாம் எங்க எந்தெந்த கட்டத்துல நிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கேன். நிக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ பார்த்துதான் சொல்ல போறியா? சரி சரி பாரு, இங்க எங்க நிக்கிறான். ஆமா 12 ராசி இருக்குன்னு நட்சத்திரம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து 1 2 3 4 5 6 7 8 3 9 இங்குது. டேய் நான் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கேன்டா. நான் 9 அவளையாடா ஏற்ற நமக்கிட்ட 3 கதி சொல்லிறேன். யார் யார் இது ஆகாது, இது ஆகாது. இது நீ பாக்காக சொல்றியே. ஆகாக ஆகாதுனே அப்படியே. டேய் அப்படியெல்லாம் இடிங்கடா. மன்னரால் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை 8:30 மணியில சிவமணி உயிர் பிரிந்து விடும். நாளை காலை 8:30 மணிக்கெல்லாம் நம் மகள் சிவமணி இறந்து விடுவாங்க. இது ஆளாத வரமே. அது
போதுமா அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு அது இறைவனின் முடிவு அது இறைவனின் முடிவு அன்பான உறவு அவன் வாழ்க்கையுடைய நிலைமை நாளை காலையோடு முடிகிறது சொல்லிவிட்டார் ஐயன். இதற்கு எந்த மாற்றம் சொல்லவில்லை. எங்கே போய்விட்டார் அந்த ஐயன்? ஐயரே கச்சட்டி மன்னர்வாள் அழாதீங்க, இறந்து விடுவார் மகன் என்று சொன்னீர்கள். இதற்கு மாற்று ஏதாவது இருக்கிறதா? மாற்றம் நிச்சயம் இருக்கின்றது. இரும்பினால் கோட்டை அமைத்து அதை சுற்றிலும் அக்னி ஜுவாலையை வளர்த்து வந்தீர்களானால், அது நடுவே உன்னுடைய மகனை அமரச் செய்து வந்தீர்களானால், ஒரு வேளை உன்னுடைய மகன் பிழைத்தாலும் பிழைக்கலாம். ஆமா, நான் ஏற்பாடு செய்கிறேன். அப்படியாகட்டும். உங்களுக்கு சேர வேண்டிய சன்மானம் தயார் நிலையில் அப்படியாகட்டும். நான் சென்று யோசனை செய்து வாங்கி செல்லுங்கள். அப்படியாகட்டும். கடல் நடுவே இரும்பினால் கோட்டை கட்டி அக்னி ஜுவாலை வளர்த்து வந்தால் ஒருவேளை நம் மகள் இறக்காமல் கூட இருக்கலாம். அதற்கு காரணம் இருக்கிறது சொல்லிவிட்டார் ஐயர். வேண்டாம், இப்போதே இருப்பால் கொட்டை கிட்டியாகிறது. மகள் வருகிறார். அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் வளர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக அன்னை மனமே போவி அவளே எழும் என் தெய்வம் நம் நாடு பல ஆராய்ச்சி உண்மைகள் கண்டறிந்த பொன்னாடு. இந்த பொன்னான பாரத திருநாட்டிலே இதோ தெரிய பதினமூரி ஜெமீன் கோட்டையில் ராஜேந்திர மன்னருக்கும் ராஜேஸ்வரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து சிவமணி என்று பெயர் பெற்று சீரு சிறு பட்டவளை முடித்திருக்கிறேன். சந்திக்க வேண்டும், ஆடி பாடிவிட்டு போக வேண்டும். பயிரிட்டோ வேலையிலே
குளத்திலே வாக்கு கூடாது